சங்கீதம் 90வது அதிகாரம் அதோடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 90வது அதிகாரம் அதோடைய 8வது வசனம் வாசித்திருக்கிறதால தெரிந்திருக்கிற ஒரு வேத பகுதி வாசியுங்கள். சோதரம் வாசிங்க. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பதாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்துகிறீர் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா, சோதரம். இந்த வேத வாக்கியத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். மேன்மை நிறைந்தவரை உம்மை துதிக்கிறோம். வல்லமையும் மகத்துவம் நிறைந்தவரை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாளிலும் எங்களை வழிநடத்த நல்ல தகப்பன் ஆண்டவரே, கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் நீ தந்திருக்கிறான வேத பகுதி மூலமாய் ஆண்டவரே எங்களோடு நீ பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உன் பிள்ளைகளோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற அடியனோடும் கேட்கிற முது பிள்ளைகளை ஆண்டவரே முழுவதுமாய் தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, எங்கள் நாமங்கள் அல்ல, எங்களுடைய பலன்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் உம்முடைய பலன் மாத்திரம் உயர்ந்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை ஆளுகை செய், சகல சோர்வுகளுக்கு விலக்கி காத்தல்ல ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தினீர், இனிமேலும் தாங்கி நடத்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும் மீட்பர் பாதைக்கு சொல்லி நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஒரு ஆள் சத்தமாக வாசிங்க. சங்கீதம் 90வது அதிகாரம் அதோடைய 8வது வசனம். சோதரம், எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பதாகவும் பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நீர் நிறுத்தினீர் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை இங்கே பார்க்க முடியுது. இங்கே 10வது வசனத்தை கூட சோத்திரம் 9, 10 கூட சேர்த்து வாசியுங்கள். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தினால போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பகலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அது மேன்மையானது, வருத்தமும் சஞ்சலமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுகிற வேத பகுதி இங்கே வாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறது போல இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்க முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லுகிறதை இங்கே அழகாய் விவரித்து பார்ப்போம்னு சொன்னால், சோத்திரம், என் அந்தரங்கமான சகல விதமான செயல்களையும் பாவங்களையும் நீர் உமக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறீர். உம்முடைய கோபத்தினால சோத்திரம் எங்கள் நாட்கள் என்ன செய்யுது, ஒரு கதையை போல சோத்திரம் எங்கள் வருஷங்கள் எங்கள் நாட்கள் எல்லாம் சோத்திரம் ரொம்ப சுலபமாய் கடந்து போகிற ஒரு வாசிக்கப்படுகிற ஒரு கதையை போல கடந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் பலத்தின் மிகுதியாக நாங்கள் வாழ்ந்தாலும் அது எங்களுக்கு சஞ்சலமும் எங்களுக்கு கவலையுமாக தான் இருக்குது. எங்களுக்கு சமாதானம் இல்லை, எங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்கிற சோத்திரம் வார்த்தைகளை குறித்து இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சொல்லுகிறது போல தான் அவனும் சொல்லுகிறான். ஆகிலும் வேதவசனம் சொல்லுகிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் மறந்து போகிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மறக்காமல் ஒரு தம்முடைய பிள்ளைகளை கரம் பிடிச்சு நடத்துகிறான்னு சொன்னால், அவர் சொல்லியிருக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு ஒரு பிள்ளையை தன்னுடைய ரட்சிப்பில் வழி நடத்தப்படுகிற பிள்ளையை அவர் கரம் பிடித்து நடத்துகிறான்னு சொன்னால், சோத்திரம் அவர் அந்த பிள்ளையை சோத்திரம் நேர்மையான நிதானித்த பாதையில் நடத்தப்படுகிறது சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிரவேசித்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்று சொல்லியும் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் அழகாய் குறிப்பிடுகிறான், என் வாழ்க்கை எப்படி போகுதோ, என் வருஷம் என் நாட்களும் ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கிறது போல. அல்லேலூயா. எப்படி போகுதா நம்முடைய வாழ்க்கையெல்லாம், எப்படி போகுதா ஒரு கதையை சொல்லி முடிக்கிறது போல நம்ம வருஷங்கள் எல்லாம் கடந்து போகணும்னு சொல்லுகிறோம். அந்த வருஷத்தை குறித்த மேன்மை இல்லை, அந்த வருஷத்தை குறித்த ஆசீர்வாதங்கள் இல்லை. இந்த மாசத்தில் கர்த்தர் இவைகளை செய்து முடித்தார் என்கிற மேன்மை இல்லை, மகத்துவம் இல்லை, உயர்வான ராஜ்யத்துக்குடைய மேன்மை இல்லை. சும்மா ஏதோ ஒரு கதை சொல்லுகிறது போல என் வாழ்க்கையில் இப்படி இப்படி நடந்துச்சு, இப்படி இப்படி கதை செஞ்சா அப்படி இப்படி முடிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியாது, எங்கே முடிக்கப்பட்டதுன்னு தெரியாது, ஏதோ சொல்லி என்ன செஞ்சு வாழ்க்கை முடிஞ்சாச்சு. அல்லேலூயா. இந்த ஒரு மாதம் முடிஞ்சு 2026 ஒரு மாதம் முடிச்சு, இந்த 2வது மாதமாக எப்படியோ முடிய போகுது. அல்லேலூயா,
அல்லேலூயா. ஒரு கதை சொல்லி முடிக்கிறது போல, ஒரு ஆரம்பம் இல்லாத, ஒரு முடிவில்லாத ஒரு கதை சொல்லி சும்மா சுருக்கமாய் சொல்லி போகிறது போல கடந்து போகிறோம் என்று சொல்லுகிற வேத வாக்கியங்களை இங்கே பார்க்குறேன். ஏன் இவண்ணமான சூழலை சங்கீதக்காரன் உண்டாயின்னு சொன்னால், அவனுடைய அந்தரங்கமான பாவம் வெளியரங்கமாக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே 8வது வசனத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிற அவை சோதனை இன்னைக்கு செய்தியுடைய சாராம்சமே மறைந்திருக்கிறதான அதாவது பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. ஹிடன் சின்ஸ், அதாவது மறைந்திருக்கிற பாவம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், தனிப்பட்ட ஜீவிதத்தில் மறைந்து செய்யப்படுகிற பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நாட்கள் சுகமாய் போகாமல் ஒரு கதை சொல்லி முடிக்கிறது போல கடந்து போகுதுன்னா, ஒரு தொடக்கமும் இல்லை, ஒரு சுவாரஸ்யம் இல்லை, கர்த்தருடைய மேன்மை இல்லை, கர்த்தருடைய மகிமை இல்லை, கர்த்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னு ஒரு சும்மா ஒரு கதை சொல்லுகிறது போல வாழ்க்கையும் நாட்களும் கடந்து போகுதுன்னா, உங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற மறைமுகமான பாவம் கர்த்தருக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொன்னால், லூக்கா 8வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது வாசிங்க. லூக்கா 8வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. சோதரம், வெளியரங்கமாகாத ரகசியம் ஒன்றும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருள் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே அறியப்படுகிற அப்படின்னு சொல்லப்படுகிற காரியம், கிறிஸ்து அறிந்திருக்கிற காரியம் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தாகிலும் ஒரு நாள் வெளியே வரும், எப்படிதான் தப்பு செஞ்சாலும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லுகிற பேச்சுக்கள் நம்ம உலக சொல்ற வழக்கங்களில் உண்டு. ஆகிலும் வேதவசனத்தை இன்னைக்கு அழகாய் சொல்லப்படும். உங்கள் மறைமுக பாவம் எல்லாம் இப்ப கர்த்தருடைய கண்ணுக்கு முன்பதாக கொண்டு போய் நிற்க வச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மறைமுகமாய் செய்கிற எல்லா காரியங்களும் இப்ப கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வச்சிருக்கு. அல்லேலூயா. இந்த மறைமுகமான காரியங்கள் எல்லாம், மறைமுகமான பாவம் நீங்க செய்கிறதெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறதுனால தான் உங்க வாழ்க்கை தேவனுடைய கோபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிறது போல உங்கள் வாழ்க்கை கடந்து போய்கொண்டே இருக்கு. அல்லேலூயா. மேன்மை இல்லாது, உயர்வு இல்லாது, ஆசீர்வாதம் இல்லாது, சமாதானம் இல்லாது அவன் சோதர உங்களுடைய வாழ்க்கை ஒரு கதையை போல அவன் புரட்டி போய்கொண்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி உங்க மறைவான நீங்க மறைவில் செஞ்சிருக்கிற பாவம் எல்லாம் இப்ப வெளியரங்கமாக இருக்கு, கர்த்தருக்கு முன்பதாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே லூக்கா சுவிசேஷம் சொல்லப்படுகிற காரியம், அவன் மறைவாய் அவன் சோத்திர எந்த காரியமும் இருக்காது. எல்லாம் என்ன செய்யப்படுமா, ஒரு நாள் வெளிச்சத்தில் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா. இது எந்த மாற்றமும் இல்லை. வெளிப்படுதல் சுவிசேஷம் பார்க்கும் பொழுது அங்கே திட்டமும் தெளிவுமாக இருக்கு, சகலமும் வெளியரங்கமாக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. குகையில் மறைந்திருந்தாலும் சரி, ஒழிக்க போனாலும் சரி, பர்வதங்களை தேடி அவன் ஓடுகிறதா இருந்தாலும் சரி, அக்கினி கொண்டதா இருந்தாலும் சரி, கடல் கொண்டதா இருந்தாலும் சரி, காற்று கொண்டதா இருந்தாலும் சரி, எவைகளா இருந்தாலும் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கடைசி காலத்தில் திட்டமாய் தீர்க்கமாய் இருக்கிற காரியம் ஒன்று உண்டாயிருக்குமானால், இந்நாட்களிலும் இந்த கடந்து போகிற நாம் சோத்திரம் வாழுகிற இந்நாட்களிலும் அவ்வார்த்தை நிறைவேறத்தக்கதாயும் உறுதியாக்கப்பட்டதாயும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்தோன்னு சொன்னா, ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு பரலோகத்தில் நிறைவேற்றப்படும் என்று சொன்னா, அது பூலோகத்தில் எனக்கு நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது போல ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது இப்பூலோகத்தில் மாத்திரமல்ல உன்னதத்திலும் என்று சொல்லப்படுகிறது போல அவன் சோத்திரம் அவனுடைய ஆசீர்வாதம் பூமியில இராவிட்டால் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியத்தை போலவும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க அந்தரங்கமான பாவம் எல்லாம் வெளிப்படுகிற சுவிசேஷம் சொல்லப்படுகிறது போல ஒரு நாள் அவன் நியாய தீர்ப்பு நாளில் வெளிப்படும் என்று சொல்லப்படுகிற காரியம் உண்டாயிருக்குமானால், அவை உறுதியாக்கப்பட்டு என்று சொன்னால், அவை மேன்மையான ராஜ்யத்தில் அவை சோதர செயல்படுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், இந்நாட்களில் வாழுகிற நம்முடைய வாழ்க்கை நாட்களிலும் அவனமான காரியம் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறைவாய் இருக்கிற, மறைவாய் செய்கிற எந்த பாவமும் நிச்சயம் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்லுகிற யோபு அதான் சொல்லுகிற வாசிக்கு. யோபு 34வது அதிகாரம், யோபு புஸ்தகம் 34வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தையும் வாசியுங்கள். யோபு 34வது அதிகாரம் 21, 22.
கண்கள் மனுஷனுடைய தேவனுடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை எப்பொழுது நோக்கிக் கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய மனுஷனுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அக்கிரமங்கள் ஒழித்து கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண ஈரலும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நடைகள் எல்லாவற்றையும் யார் பார்க்கிறதா? ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. யோசனையில செய்கிறதான காரியத்தை யார் பார்க்கிறது? கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியரங்கமாய் செய்கிற காரியங்கள்லாம் ரொம்ப கண்ணிங்காக இருக்கணும். இந்த குள்ளநரி கண்ணிங்காக இருக்கிறது போல எப்படி அவை சோத்திரம் பொந்துக்குள்ள அவை குகைக்குள்ளே இருக்கிற குள்ளநரி அவை தனக்கு வேட்டையாட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் பதுங்கி பதுங்கி சோத்திரம் அது பாய்ந்து செய்கிறது போல சோத்திரம். ஆனால் அது எப்படி சாப்பிடுது, எப்படி அது பகிர்ந்து கொடுக்குதா இல்லை தனியாக சாப்பிடுதா என்கிற காரியம் நமக்கு தெரியாது, அது மறைவாக இருக்கு. அல்லேலூயா. ஆனால் அது செய்கிற மற்ற காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிற காரியம் எல்லாத்தையும் ரொம்ப கண்ணியாக செய்கிறது போல வெளியரங்கமாக இருக்கிற பேச்சுக்கள் வெளியரங்கமாக இருக்கிற செயல்கள் எல்லாம் அவை தவறாக இருந்தால் அதை ரொம்ப கண்ணியாக நம்ம பண்ணி முடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப திட்டமிட்டு இது செஞ்சா மாட்டிப்போமா, இது பண்ணினா மாட்டிப்போமா, நம்முடைய பேச்சு ஒருவேளை மாறி இருந்தால் மாட்டிடுமா என்கிற காரியங்களை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருந்து நயக்காட்டி பேசுகிறது போல பேசி கடந்து போகிறோம். அல்லேலூயா. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது எது மறைவாய் செய்யப்படுகிறதோ அவை ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை வெளியரங்கமாக இருக்கிற தவறுகள் எல்லாவற்றையும் மறைபொருளாய் சோதனம் ஆமென் மறைத்து மறைத்து நீங்கள் ஆமென் ஒருவேளை சோப்பு போட்டு போகிறது போல அப்படி நீங்கள் உங்களை செய்கள் எல்லாம் ரொம்ப மாயாக நீங்கள் வச்சு கடந்து போனால் கூட அது பெரியதல்ல. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ள மறைத்து ஆமென் சோதனம் தைரியமாய் செய்கிற காரியங்கள், தைரியமாய் நினைக்கிற யோசனைகள், தைரியமாய் செய்கிற பார்வையினால் செய்கிற காரியங்கள் ஆமென் எல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ரொம்ப பெருகிட்டு சோதனம், இப்போ எப்படி ரொம்ப பெருகிட்டு சகோதரருடைய வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது சரி, ஸ்திரீகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சரி நிறைய பெருகிட்டு. இப்போ எப்படி மறைவாய் செய்யத்தக்கதான காரியம் அதிகமாய் பெருகிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லுகிற நிலையில் இருக்கிற எண்ணங்கள் உண்டு. ஆகில் நான் சொல்ல விரும்புகிறேன், யாவும் அந்தரங்கமான பாவங்கள் யாவும் இப்போ கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நடைகளும் செயல்கள் யாவும் ஆமென் கர்த்தருக்கு முன்பதாக இப்ப வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிக்க முடியல, வாக்குகளை நிறைவேற்ற சோதனம் நினைத்து பார்க்க முடியல, ஜெபிக்க முடியல, வேதவசனத்தை வாசிக்க முடியல, காரியங்களை யோசிக்க முடியல, கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய முடியல, நிதானித்து அறிய முடியல. ஏன் சோதனம் மறைமுகமாய் அநேகமான காரியங்களை மறைத்து 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 வைத்துக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறைவாய் ஆமென் யோசனைகளையும் திட்டங்களையும் தீர்மானங்களையும் மறைவாட்டிய வச்சிடறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை செஞ்சிச்சு ஆமென் இன்னொரு காரியத்தை செயல்படுத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் இது யாரும் அறிய போகிறது இல்லையா, கண்ணுனால தான் இதை பண்ணிட்டேன், ஆமென் கண்ணுனால செஞ்ச பாவ மன்னிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு என்ற சிந்தனை இல்லை, காரியத்தை செய்து கடந்து போயிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அதான் சொல்லுங்க பக்தன் யோபு அழகா சொல்லுகிறான், மனுஷனுடைய நடைகளை எல்லாம் மனுஷனுடைய செயல்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வழி பிசங்கி பாச நாங்கள் இவ்வளோ நாள் செஞ்சது இது வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு சொல்லலையே, இப்போ என்ன பாச செய்கிறான்னா அது இப்போ கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறது. அல்லேலூயா. அவைகள் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கப்பட்டுக்குன்னா கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அது வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா. ஆனால் வேதவசனம் சொல்லுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எந்த மனுஷன் கையிலையும் அவை சோதனை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று சொல்லப்படுது. எப்போ ஒப்பு கொடுக்க மாட்டாராம்? அவர்கள் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு மனம் திரும்பினால். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிற காரியங்களை வாசிப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம் சோதனம். எபிரேயர் 4வது அதிகாரம் அதோடைய 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை,
சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதல்ல யோபு பக்தன் யோபுல பார்க்கும் பொழுது நடை உடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குதா? ஆமென், ஸ்தோத்திரம், வெளிப்படையா இருக்கு. அல்லேலூயா. இங்க எபிரேயர்ல பார்க்கும்போது எந்த சிருஷ்டியும் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை. அல்லேலூயா. மறைவா எந்த மனுஷனும் இல்லை. ஒருவேளை நாம மறைவா ஆமென் மனுஷனை வச்சிருந்தாலும் ஆமென் அது மறைவால கர்த்தருடைய முகத்துக்கு நேராக வெளிப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்குதா? ஆமென், ஸ்தோத்திரம். மறைவாய் யோசிக்கப்பட்ட சிருஷ்டியை குறித்தா இருந்தாலும், ஒரு மனுஷனாய் குறித்தா இருந்தாலும், மனுஷியை குறித்து இருந்தாலும், சிந்தனையில யோசனையில ஆமென் ஸ்தோத்திரம் தீர்க்கப்பட்டதான ஆமென் எந்த சிருஷ்டியா இருந்தாலும் அது கர்த்தருக்கு முன்பதாக மறைந்திருக்கிறது இல்லை. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறதா? நிர்வாணியாயும் அந்த வருஷம் இந்த ஒர்க்கோட வாசிங்க, அவருடைய பார்வைக்கு முன்பதாக மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இல்லை. சகலுக்கு அவர் கண்ணுக்கு முன்பதாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த சிருஷ்டியை குறித்து நினைத்திருந்தாலும் ஆமென் மறைவிடத்தில் வைத்திருந்தாலும் ஒளித்து வைத்திருந்தாலும் அது கர்த்தருக்கு முன்பதாக வெளியரங்கமாயும் அது நிர்மாணமாயும் அதோடைய ஆமென் ஆதி முதல் முடிவு மட்டும் இருக்கிற காரியம் வெளியரங்கமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தீர்க்கமான காரியங்களும் எந்த மறைபுறத்தில் யோசிக்கப்பட்ட சிந்திக்கப்பட்ட பார்க்கப்பட்ட நிதானிக்கப்பட்ட எந்த காரியமும் கர்த்தருக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் திருப்பிக் கொள்ளுங்க, பழைய புத்தகத்தில் என்னாகமம் அதனுடைய 32வது அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்லப்படுது. காரியங்களை வாசிங்க. என்னாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். சோதரம் என்னாகமம். அப்பொழுது மோசே எப்படி காத் புத்திரர் இருக்கும்? என்னாகும் 32 33 தானே? காத் புத்திரர் இருக்கும். வாசிக்க, தொடர்ந்து வாசிங்க. மோசே அப்பொழுது மோசே கோத்திரதா இருக்கும். தேசங்களிலும் கொடுத்தான். தொடர்ந்து வாசிங்க. சோதரம் இவைகளை சோதரம் என்ன எனக்கு சோதரம் இவைகளை சொல்லப்படி நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தேசத்தை என்ன செய்கிறான்? இவ்வண்ணமாய் கர்த்தர் கொடுத்தபடி பிரித்து கொடுக்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. விவரித்து என்ன செய்கிறான்? பங்கிட்டு இவைகள் என்று சொல்லி பிரித்து கொடுக்கிறத பார்க்க முடியுது, சேர்க்கப்படுகிறதையும் பார்க்க முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் சிலருடைய எண்ணங்கள் மறைவான யோசனை இருந்தது. அல்லேலூயா. எப்படி சிலருடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு? மறைவான யோசனை, தான் உயர்ந்திருக்கணும், தான் முன்பதாக இருக்கணும் என்கிற வெளிப்படையான யோசனை அல்ல, மறைவான யோசனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்தினார்? மோசைக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பெரும் சஞ்சலப்பு வராதபடிக்கு, பெரும் தீர்க்கமான நிறைவேற்றப்பட்டதான காரியம் வராதபடிக்கு கர்த்தருடைய கட்டளை மாத்திரம் நிறைவேற்றப்பட்டதக்கதாக கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்பட்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஜனத்தாருடைய கோத்திரத்தாருடைய மனநெருடலை யார் பார்த்தது? கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. மறைவான யோசனையை யார் பார்த்தது? கர்த்தர் பார்த்தார். அது அவருடைய கண்களுக்கு முன்பாக நின்றது. அது தம்முடைய பிள்ளைகளுக்கு அது வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் என்று சொன்னால் அது அந்த ஜனத்தாருக்கு பிரியமாயிட்டல்ல, அவருடைய திட்டத்தின்படி அதை நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு தீர்மானங்களை யோசனைகளை கர்த்தர் நிலைநிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மறைவான சொல்ற வேதவசனம் சொல்லப்படுகிற நினைக்கலாம், மறைவாய் சிந்திக்க மறைவாய் செய்கிறதான காரியம் மாத்திரம் பாவம் என்றல்ல. யோபு புஸ்தகத்தில் சொல்லப்படுது. யோபு 24வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் சற்று வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம் வாசிங்க. யோபு 24வது அதிகாரம் 16வது வசனம். அவர்கள்
இருட்டில் கண்டுபிடித்தார்கள், அறியாதவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒளிப்பிடத்தில் செய்கிற எந்த கிரியையும், அல்லேலூயா, அல்லேலூயா, மறைவிடத்தில் இருந்துட்டு அவன் ஜபிக்கிற எந்த ஜபமும், அல்லேலூயா, மறைவிடத்திலிருந்து கேட்கிற எந்த காரியமும், அல்லேலூயா, அல்லேலூயா, ஒளிப்பிடத்தில் இருந்து ஒளிப்பிடமாய் என்று நினைத்து செய்கிற எல்லா காரியமும் அது மறைமுகமான பாவம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனசுல இதை யாரும் பார்க்கல அப்படின்னு உள்ள சிந்தனை வந்தாலே அந்த செயலும் மறைமுகமான பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இதை பார்க்கல, வீட்டில் உள்ளவங்க பார்க்கல, இல்லை ஸ்கூலில் உள்ளவங்க பார்க்கல, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க பார்க்கல, அயலத்தார் பார்க்கல, கர்த்தர் பார்க்கல உள்ள சிந்தனை வரவே செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பேசுகிறத யாரும் பார்க்கல, யாரும் கவனித்து கேட்கல, யாருக்கும் தெரியாது, நான் என்ன பேசுகிறேன்னு யாருக்கும் தெரியாது. இப்படியெல்லாம் நினச்சா எல்லாமே அது மறைமுகமான பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அவைகள்லாம் மறைமுக பாவம்னு சொல்கிறீங்க? அவன் சோதரம் ஏன்னு சொன்னால், அந்த யோசிக்கிற நேரத்தில் ஒரு கடுகளவு சிந்தனை கூட கர்த்தரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு நினைவு வராது. அல்லேலூயா. அப்படி ஏதாவது நினைவு வந்தால் அதை நான் விட்டு வீழ்ச்சேன்னு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, சோத்திரம். அப்படிப்பட்ட எந்த நினைவு அதாவது வராமல் இருந்தால் கர்த்தரை நான் பார்க்கிறேன், இது எனக்கு மறைவாக இல்லை, இது யாருக்குமே மறைவாக இல்லை என்கிற நினைவு அவன் சோத்திரம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நான் அதை உங்களுக்கு விட்டு வீச்சு வளர்க்கிறேன். அவன் சோத்திரம். அது மறைவிடத்தில் நீங்கள் பேசின காரியம் தான், அது பாவம் இல்லைன்னு. ஆனால் நீங்கள் மறைவிடத்தில் பேசப்பட்ட, மறைவிடத்தில் செய்யப்பட்ட காரியம் யாருக்குமே தெரியாது என்கிற, எனக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை எனக்கு சார்ந்தவர்களுக்கு தான் மட்டும் தெரியும், எனக்கு என்னை அறிந்தவர்களுக்கு தான் மட்டும்தான் தெரியும் என்கிற நினைவு உங்களுக்கு உண்டாயிருந்தால் அவை எல்லாம் உங்களுக்கு மறைவான பாவமான லிஸ்டில் வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் அதான் சொல்லுகிறது, உன் வழிகளில் கர்த்தருடைய யோசனை இல்லைன்னா, வலப்புறமாவது இடப்புறமாவது பிசைகிற ஒரு வாழ்க்கை, ஒரு சிந்தனை உனக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் கர்த்தர் இல்லை, யோசனையில் கர்த்தர் இல்லை. அல்லேலூயா. ஒரு ஸ்டெடி மைண்டட், ஒரு ஸ்டெடியான ஒரு யோசனை, ஒரு ஸ்டெடியான நேர்பார்வை உன் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா இன்னும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோதான் தீர்க்கமாக சொல்லி, பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்லி எங்களுக்கு வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறார், ஆனால் சில தீர்மானங்கள் தான் எனக்கு எடுக்க முடியலை, சில காரியங்கள் தான் எனக்கு செய்ய முடியலைன்னா என்கிட்ட வந்து நீங்கள் சவால் பண்ணாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உண்டாயிருந்தால் ஒரு தீர்க்கமான வழியை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. அவன் மனுஷனை நாட மாட்டான், உலக பிரகாரமான காரியங்களை சிந்திக்க மாட்டான், அவர் கர்த்தரையை சார்ந்திருக்கிற மனுஷனும் மனுஷியுமாய் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் தீர்க்கமான சொல்லலாம். ஆமென், ஸ்தோத்திரம். மாயைகளை நம்பி இவைகளை யாரும் அறியலைன்னு சொல்லி ஆமென் தன்னுடைய நினைவுகளை யோசிக்கிற மனுஷனுக்கு ஆமென் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, பயம் இருக்கும், நெருடல்கள் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்காது. எவைகளை செய்தாலும் ஆமென் இவைகளை கண்டுபிடிக்கப்படுமோ, இவைகள் அறியப்படுமோ, இவைகள் ஸ்தோத்திரம் வெளியரங்கமாக்கப்படுமோ, அறிந்திருவாங்களோ அறிய மாட்டாங்களோ என்கிற சிந்தனை தான் இருக்குமே தவிர ஆமென் ஸ்தோத்திரம் நேர்பார்வை கொண்டதான சிந்தனை இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், மறைவாக இருக்கிற எந்த காரியமும் இப்ப கர்த்தருடைய சன்னிதானத்தில் முன்பதாக வந்து நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 16வது அதிகாரம், எரேமியா புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 16வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். சோதரா, என் கண்கள் அவருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கிறது, அவைகளின் முகத்துக்கு முன்பதாக மறைந்திருக்கிறதில்லை, அவருடைய அக்கிரமம் கண்களுக்கு முன்பதாக மறைவாக இருக்கிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சேலை குறித்து முதல்ல பார்த்தோம். ஆமென். மறைவாய் வைத்திருக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் அது பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். யோசனைகளை குறித்து பார்க்கும் பொழுது அவைகள் பாவம் என்று பார்க்கிறோம். இப்போ பார்வை ஆமென் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த பார்வை இருந்தாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, வழிகளை யோசிக்கிற, மனுஷனை குறித்து பார்க்கிற எந்த பார்வை உங்களுக்கு இருந்தாலும் அது மறைமுகமான ஆமென் சோத்திர பாவத்தில் வந்து முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வந்து முடியும்?
எப்படி வந்து முடியும்? மறைமுகமான பாவத்தில் வந்து முடியும். ஏன்னா கண்ணு பார்த்தாச்சுன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஈஸியாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எப்படி கண்டுபிடிக்க மாட்டாங்க? கண்ணு தான் பார்த்துச்சு. சோதரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நோக்கினாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த வழிகளை பார்த்தாலும், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை பார்த்து கண்ணு மெச்சினாலும், அல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை பார்த்து கண்ணு யோசித்தாலும், அல்லேலூயா, 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 அது மறைமுகமான பாவத்தில் வந்து முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நான் பார்த்தது வேற யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. நான் சந்தோஷப்பட்டது எனக்கு மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்து சோதனை கண்ணெடுக்காம பார்த்ததெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. எப்படி? எனக்கு மட்டும்தான் தெரியும். அவையெல்லாம் இப்போ கர்த்தருக்கு முன்பதாக நல்ல அழகாக வரிசை நிற்கிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொன்னா, இவைகளை குறித்து எதற்கு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு உணர்த்தணும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன் மறைவாய் இருக்கிற பாவங்களை நாம் சோதனை நம்முடைய சிந்தனையில கூட ஆமை சோதனை மறைவாய் இருக்கிற காரியம் ஆமை சோதனை கர்த்தர் மன்னிப்பார் என்று சொல்லுகிற சிந்தனையில் இருக்கிற நாம, அல்லேலூயா, நமக்கு கர்த்தர் இன்னைக்கு மறைவாய் இருக்கிற காரியம் சன்னதிக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி ஏன் கர்த்தர் சொல்லுகிறார்னா, வாசிங்க, சற்று திருப்பி கொள்ளுங்க. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் அதோடைய 13வது வசனம் ஒரு காரியம் சொல்லுகிறது. வாசிங்க, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் அதோடைய 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அழிந்து போவது கர்த்தருக்கு இஷ்டம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் வாழ்வடைய வேண்டும், நல்ல மேன்மையான வாழ்க்கை பெற வேண்டும், நல்ல மேன்மையான சந்தோஷத்தை பெற வேண்டும், நல்ல மேன்மையான ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சியோடு இருக்கிறதால அவர் சொல்லுவார், நீ மறைவா செஞ்சுட்டு இருக்கிற காரியம் எல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை என் ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது உண்டானால் அவைகளை நான் அறிக்கையிட்டு விட்டு விடாமல் இருந்தால் கர்த்தர் என்ன சீக்கிரம் வெளிப்படுத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் வெளிக்கு வரும் பொழுது நாம் தலை குனிந்து வெட்கப்படுகிறவர்களைப் போல நிற்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைகிறான். அல்லேலூயா. 1 யோவான் 1வது அதிகாரம் அதோடைய 9வது வசனம் விவரணமாக சொல்லுகிறது. வாசிங்க, 1 யோவான் 1வது அதிகாரம் அதோடைய 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், இவைகளை நான் செய்யலைன்னு நீங்கள் என்ன செய்ய முடியாது, இன்னைக்கு சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நாங்கள் என்னைக்கோ செஞ்சோம். நீ என்னைக்கோ செஞ்சதோ எப்போ செஞ்சதோ தெரியாது, ஆனால் அது கர்த்தருக்கு முன்பதாக இப்போ வந்து நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை சீர்குலைந்து போகும்படிக்கு, வாழ்க்கை அமிழ்ந்து போகும்படிக்கு நீ மறைவாய் செய்த காரியமெல்லாம் இப்போ வெளியரங்கமாக்கப்படுகிறது கர்த்தருடைய சந்ததிக்கு முன்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் மறைவிடத்தில் இல்லாமல் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறதுனால ஆமே சோதர வேதவசனம் இன்னும் அறிக்கைட்டு விட்டுவிடலைன்னா நம்ம வாழ்வடைய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சோதர மறைவில் தான் செஞ்சுட்டேன், எதுக்கு நான் அறிக்கையிடணும், அன்னைக்கே மன்னிப்பு கேட்டுட்டேனே, மன்னிப்பு கேட்டு சோதரம் விட்டுடுங்க. மன்னிப்பு கேட்காதவைகள் எவையாலும் உண்டாயிருந்தால் நீங்கள் இப்பொழுதே அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விட்டால் நீங்கள் வாழ்வடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த சிந்தனையாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும், யோசனையாக இருக்கட்டும், எவைகளாக இருந்தாலும் சரி. ஏன்னு சொன்னால் கிறிஸ்து நம்மை குறித்து மிகவும் பாரத்தோட இருக்கிறதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தான் கிறிஸ்துவ குறித்து பாரம் இல்லை, அவரை குறித்து மறைவாக செய்கிறோன்னு சொல்லி எல்லாத்தையும் மறைவாக செய்கிறோம், அவர் பார்க்கலன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம மறைவிடத்தில் செய்கிறோம். ஆனால் நம்மளை போல ஆண்டவர் அவர் தாயின் மேலாய் தகப்பனை மேலாய் நம்மளை நேசிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பு செஞ்சால் உடனே என்ன செய்வார், தண்டித்து ஆண்டவர் நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தண்டனை கொடுத்து தம்முடைய வழிகளை நேர்த்தி அழகாக நடத்திட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. நேசிக்காத பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அம்மை சோத்திரம். சொல்லுகிற வேதவாசனம் என்னன்னு சொன்னா, அம்மை சோத்திரம், அம்மன் அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறான், வாழை வடைவான். அல்லேலூயா. வாழ்வடைகிறது என்னைக்கோ வாழ்வடைகிறது இல்லை, எப்போ அறிக்கை எடுக்கிறியோ அப்போ நீ வாழ்வடைவ. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எப்போ அறிக்கை எடுக்கிறியோ அப்போ இருதயத்தில் இருக்கிற வயெல்லாம் மாறிப்போம். எப்போ அறிக்கை எடுக்கிறியோ அப்போல்லாம் இருதயத்தில் கான்ஃபிடென்ட் இல்லாத எல்லாம் கான்ஃபிடென்ட் எல்லாம் திருப்பி வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ அறிக்கை எடுக்கிறியோ கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை போன நம்பிக்கை எல்லாம் திருப்பி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ அறிக்கைட்டு விடுகிறீரோ அப்போ வாழ்க்கையில் சமாதானம் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அறிக்கையிட்டு விட்டு விடாமல் இருந்தால் நம்ம சரீரம் இந்த மறைக்கப்பட்ட பாவத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகுமா? வாசிங்க சங்கீதம் 32 அதிகாரம் 3 வசனம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 32 அதிகாரம் அதோடைய 3 வசனம். சோதனம் அழிந்து போகிறது எவனான்னு பார்க்கணும் இல்லையா? சோதனம் அழிந்து போகிறோம், அறிக்கையிடாமல் இருந்தால் சோதனம் அழிந்து போவோன்னு சொல்லுகிற, மாண்டு போவோன்னு சொல்லுகிற காரியம் ஒன்று. எப்போ நம்ம அழிந்து போகிறோன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? வாசிங்க சங்கீதம் 32 அதிகாரம் அதோடைய 3 வசனம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்பு உலர்ந்து போகும். அல்லேலூயா. எப்படி அடக்கி வச்சதுனால சோதனம். அல்லேலூயா. எப்படி மறைவா அடக்கி வச்சதுனால இப்போ என்ன உண்டாயிருக்கா? எலும்பில் எப்படி இருக்கா? உலர்ந்து போயிட்டு பலம் இல்லை, ஜபிக்க பலம் இல்லை, ஆராதிக்க பலம் இல்லை, துதிக்க பலம் இல்லை, ஒரு மனமா இருக்க பலம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அடக்கி வைத்த மட்டும் இப்போ எப்படி இருக்கு? பலம் இல்லாத போயிருக்கு. அல்லேலூயா. ஒன்று பலம் எல்லாம் போயிடும். ரெண்டாவது ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம். சோதரம் உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு எப்படி முகத்தை மறைக்கிறது. அல்லேலூயா. இப்ப நீங்க பாவங்களை மறைமுகமாய் அடக்கி வைக்க 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 நீங்க கர்த்தரிடத்தில் எது கேட்டாலும் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே சோதனம். ஒரு நாள் கேட்போம், 2வது நாள் என்ன செஞ்சிடும்? சோர்ந்து போயிடும். அதுக்கு அடுத்து அதை கேட்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா மறைமுகமாய் செய்யப்பட்ட பாவம் எல்லாம் உங்களை விட்டு கர்த்தரை தூரமாக பிரிச்சுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. 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 அவருடைய முகத்தை உங்களை விட்டு தூரமாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. 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 சூத்திர ஈவனமாய் 2 காரியம் பார்த்தோம். ஒன்று என்ன செய்கிறது? நமக்கு பலன் இல்லாமல் போகுது. 2வது நம்ம கிறிஸ்துவிடத்தில் சேராதபடி, அவரிடத்தில் கேட்கிறத பெற்றுக்கொள்ளாதபடி நம்மையும் கிறிஸ்துவை தூரமாக்குகிறது. அல்லேலூயா. தூரமாக்கினா போதும். நம்மளுடைய வாழ்க்கையில் அம்மை சோதர கவிழ்ந்து போகத்தக்கதா பயம் வரும், சஞ்சலம் வரும், நெருடல் வரும். அம்மை சோத்திரம். இன்னும் சொல்ல போனால் வேதவசனத்தில் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற காரியத்தை போல மகிழ்ச்சியும் சோத்திரம் நம்பிக்கையும் நம்ம வாழ்க்கையை விட்டு அட்டே போயிடுமா? சோத்திரம். அல்லேலூயா. எப்படி நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நம்மளை விட்டு வாழ்க்கையை விட்டு என்ன செய்யுமா? கடந்து போய் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையும் சோதனம் மகிழ்ச்சியும் கடந்து போயிருக்குன்னு சொன்னான். சோதனம். அல்லேலூயா. வாழ்க்கையை குறித்து நம்பிக்கை இல்லை, ஜபத்தை குறித்து நம்பிக்கை இல்லை, ஆமாம் வேத வசனத்தை குறித்து நம்பிக்கை இல்லை, வாக்குத்தத்தங்களை குறித்து நம்பிக்கை இல்லை, இன்னும் மகிழ்ச்சி இல்லை. சோதனம். இன்னும் என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை. ஒரு நல்ல குதூகலமான வாழ்க்கை இல்லை. அப்படி சோதனம் சமாதானம் நிறைந்த ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு ஐக்கியம் நிறைந்த வாழ்க்கை இல்லை. அப்படி சொல்லுகிற ஏதாவது காரியம் உங்களிடத்தில் உண்டாக இருக்குமானால் நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளணும், உங்கள் பாவம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக வந்து நிற்கிறது. அல்லேலூயா. 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 இவைகளை நீங்கள் மனம் திரும்பி அறிக்கையிட்டு விட்டு விட்டால் நீங்கள் வாழ்வடைவீர்கள். அல்லேலூயா. 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 நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை அடக்கி வச்சுறீங்களோ, உங்கள் பாவங்க இயேசுக்கு தெரியாதுன்னு சொல்லி எவைகளை அடக்கி வைக்கிறீங்களோ அவை அவ்வளவு தூரம் அமை சோத்திரம் உங்களுக்கு பலவீனம் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு நெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், பயம் வந்துக்கிட்டே இருக்கும், சஞ்சலப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பயம் நெருக்கம் வந்துட்டா கிறிஸ்து உங்களை விட்டு விலகிட்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க யாக்கோபு 5வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் ஒரு காரியம் சொல்லுங்க. வாசிங்க யாக்கோபு 5:16. சோதனம் மறைமுகமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிற நமக்கு வாசிங்க
அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம், சோதரம் யாக்கோபு 5:16, நீங்கள் இவைகள் என்று சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க? சோதரம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கு. அல்லேலூயா. இங்கே ஒரு குடும்பத்தை குறித்து அழகாக சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் நான் சபையில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் ஆமென் சோதரம், பிள்ளைங்க, பெற்றோர், நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் செய்த மறைமுகத்தில் செய்த, நான் இப்படி இப்படி செஞ்சேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகிட்ட போய் சோதனை, எப்படிப்பா சரி என் பாவத்தை எப்படி நான் பிள்ளைகிட்ட சொல்கிறது? எப்படி எப்படி என் பாவத்தை எப்படி நான் பிள்ளைகிட்ட சொல்கிறேன்? நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதவசனம் நம்ம என்ன சொல்லுது? யாக்கோபு புஸ்தகத்தில் சொல்லுங்க, உங்கள் பாவங்களை என்ன செய்யுமோ ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணுமா? சோதனம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? உங்கள் பாவங்களை, பிள்ளைங்களுடைய பாவங்களை பெற்றோட்டு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? பாஸ் எப்படி பாஸ் சொல்கிறது? நாங்கள் எங்கள் பாவம் மறைமுகத்தில் நாங்கள் செஞ்சது எப்படி நாங்கள் எங்கள் பெற்றோட்டு சொல்கிறது? அவ்வளோதான், சாட்டை எடுத்து அடித்து போடுவோம். அல்லேலூயா. எப்படி சாட்டை எடுத்து என்ன செஞ்சிடும்? வீட்டை விட்டே துரத்திடுவோம் பாஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிக்கையிட்டு விட்டு விடாட்ட என்ன செய்யாது? ரட்சிப்பு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எதை தெரியுமா உணர்த்தது? ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு நீங்கள் ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுங்க காரியம் எதை தெரியுமா வெளிப்படுத்துது? சோதர உங்கள் தாழ்மை குணத்தை வெளிப்படுத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. சீசை கேட்டாங்க, சீசர்கள் இயேசுட்ட கேட்டாங்க, ஆண்டவரே பரலோகராஜ்யத்தில் யார் உயர்ந்திருப்பா? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் தன்னைத்தானே இங்கே தாழ்த்துக்கிறையோ அங்கே தான் உயர்ந்திருப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்குறோம், வயது பெரிதவன் வயது சிறிதவன் பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையாளர் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஒரே போல தான் இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வயது முதிர்ந்தவன் அல்ல, வயது சிறிதவன் அல்ல. அல்லேலூயா. உன் பாவம் எல்லாம் சொத்து நம்ம உலக பிரகாரமாக சொல்லணும். ஒரு முட்டை களவாண்டாலும் கள்ளந்தான், 1000 முட்டை களவாண்டாலும் கள்ளந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூடுதல் பாவம் செஞ்சேன், நான் குறைச்சி பாவம் செஞ்சேன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பாவத்தை பார்வையில் மறைமுக பாவம் எல்லாம் ஒரே சரீரம் தான், ஒரே லெவல் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருவருக்கு நீங்கள் சோதனை அறிக்கையிட்ட மன்னிப்பு எப்படிலாம் சோதனம். அல்லேலூயா. நீங்கள் சபையில் செய்யண்டாம், உங்கள் வீட்டில், உங்கள் பிள்ளைகள் மத்தியில், பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில், பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில், நான் இப்படி கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுருக்கேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்க சோதனை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறது பார்ப்போம். அறிக்கையிட்ட யாரெல்லாம் பார்ப்போம் சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? மனது இல்லை சோதனை. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுங்க, இங்கே வாழ்வடையணும்னு சொன்னால் எப்படி? வாழ்வடையணும்னு சொன்னால் அறிக்கையிட்டு விட்டு விடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாச நாங்கள் கர்த்தட்ட மாத்திரம் நாங்கள் தனியாக போய் இந்த அறிக்கையிட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் வேதவசனம் அழகாக சொல்லுது, நீங்கள் இவ்வளோ நான் செஞ்சது எப்படி இருக்குதா? தேவனை கோபம் மூட்டிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாச நான் ரகசியம் செஞ்சதை மன்னிப்புகிறேன்னு சொல்லிட்டு அநேகத்தை அடக்கி வச்சுட்டு சிலவற்றை என்ன செய்வோம்? எப்படி? இதெல்லாம் எங்கள் கர்த்தருக்கு தெரிய போகுது. எப்படி? இதெல்லாம் எங்கள் கர்த்தருக்கு தெரிய போகுது. அதான் வேதவசனம் சொல்லப்படுது, யாக்கோபு மூலம் சொல்லப்படுது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை பண்ணி ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகத்தில் இவன் நம்ம அழகாக சொல்லப்படும். எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசிங்க சோதனை. எபேசியர் அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் ஒருபோதும் உடம்பிடாம அவைகளை கடிந்து கொண்டு கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? அந்தகாரமான எந்த கிரியைகளுக்கு என்ன செய்யப்படாதான்? உடன்படவே படாது. சோதனை கடந்த நாட்கள், ஆமாம் சோதனம் நேற்றுக்கு தான் சோதனம். வீட்டில் 3 பேர் இருக்காங்க, அதில் ஒரு சகோதரி என்ன செய்யலை? சோதனம் சுத்தம் வேதவசத்தில் சொல்லப்பட சுத்தம் இல்லை,
கூட இருக்கிற 2 பேரும் என்ன செஞ்சுருக்காங்க? கூட கும்மி அடிச்சிருக்காங்க. சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிள்ளைய பார்த்து நீ ஃப்ரெஷ் ஆகு, இல்லை காரியத்தை செய். எங்க? சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? ஒருவர் சேற்றுக்குள்ளே விழுந்தா, எப்படி ஒருவர் சேற்றுக்குள்ளே விழுந்தா குடும்பத்துக்குள்ளே தூக்கி விடக்கு ஆரம் இல்லை. அல்லேலூயா. எப்படி? ஒன்று சொல்லுங்க, யாராவது சேற்றில் விழுந்தா, என் பின்னாடி சொல்லுங்க, யாராவது சேற்றில் விழுந்தா தூக்கி விட குடும்பத்துக்குள்ளே யாரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி ஒரு ஆத்மா பலப்படும்? எப்படி ஒரு ஆத்மா வாழ்வடையும்? எப்படி ஒரு குடும்பம் வாழ்வடையும்? கண்டுகிறதே இல்லை பாஷர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொன்னா செய்கிறது இல்லை. ஏன்னா இவங்க அந்த காலத்துக்குரிய காரியத்தை மட்டும் எண்ணியிருப்பாங்க. தனக்கு காரியம், தனக்கு காரியம், தனக்கு இருதயத்தில். ஏன்னா கர்த்தருக்கு கொடுத்த நம்பிக்கை பெருகலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், எங்களுக்குள்ள காரியத்தை நினைச்சு பார்க்கவே எங்களுக்கு சமயம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சமயம் இல்லை? ஏன்னா எபேசியில் சொல்லப்பட்டது போல அந்த காலத்தில் கிரியைகளை என்ன செய்யலை? ஒழிச்சு தள்ளலை. அல்லேலூயா. எப்படி ஒழிச்சு தள்ளலை? வேதவசனம் அழகா சொல்லுது, உனக்கு பாரம் இருக்கா, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறியா, நீ கர்த்தரிடத்துல கொண்டு போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு இது இடம் கொடுக்க மாட்டோம் பாஸ்டர், நாங்கள் தான் சமப்போம். எவ்வளோ தூரம் ஆனாலும் நாங்கள் தான் சமப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுத்த காயத்தை யாரெல்லாம் பார்த்தீங்க? கர்த்தர் அனுமதிச்ச சோதரம், கர்த்தர் கொடுத்ததில்லை சோதரம், கர்த்தர் அனுமதிச்ச காயத்தை யாரெல்லாம் பார்த்தீங்க? பார்த்தீங்க இல்லையா? சோதனம். அவைகளை குறித்து நான் சஞ்சலப்பட்டேனா? இன்னைக்கு நான் சஞ்சலப்பட்டிருந்தா உங்களோட காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த தர முடியுமா? ஒரு ஆத்மாவில் வளர்ச்சி உண்டாகுமா? ஒரு வாழ்க்கையில் சமாதானம் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? அல்லேலூயா. உனக்கு வருத்தப்பட்ட பாரம் இருக்கா? நீ கர்த்தருடைய கரத்தில் கொடு, அவர் உன்னை ஆதரித்து பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய காரியத்தை சோதரம் அவன் மறைவில் இருக்கிற ஜனத்தாட்ட சொல்லணுமா? சொல்லிடுவோம் சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பகிர்ந்துருவோம். ஆனால் என்ன செய்கிறோம்? இந்த எபேசியில் சொல்லப்பட்ட இருட்டில் இருக்கிற காரியத்தை எல்லாம் நாடி விட்டு கண்டித்து நம்மளை விட்டு மாற்றலை. அல்லேலூயா, அல்லேலூயா. மாதந்தோறும், வருஷந்தோறும், வாரந்தோறும், நாட்கள் தோறும் பிரசங்கிக்கப்படும். உனக்கு வாரம் இருக்கா? நீ கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லு. எங்க சொல்லக்கு சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை அறிக்கேட்டு விட்டுவிடு. விடமாட்டோம் பாஸ்டர். நாங்கள் ஒருவேளை அறிக்கேட்டு வச்சாலும் மீண்டும் எடுத்து போகும்போது எங்களுக்கு அது தேவைப்படுது. அல்லேலூயா. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாங்கள் இறக்கி வச்சுட்டோன்னா எங்களுக்கு ஒரே ஃப்ரீயாக இருக்குது. அல்லேலூயா. ஏதோ இழந்து போனது போல இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் சோதரம் சபையாருக்கு என்ன செய்ய முடியலை? அநேகத்தை இலக்குக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. எப்படி அநேகத்தை என்ன செய்ய முடியலை? இலக்க மனசு இல்லை. சோதரம் தூக்கத்தை இலக்க மனசு இல்லை. சோதரம் இன்னும் கிறிஸ்துவுக்காக அநேக காரியத்தை என்ன செய்யலை? இலக்குக்கு மனசு இல்லை. சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நீதிமொழியில் சொல்லப்படுது, நீ உன் சுய புத்தியின் மேலே சாயாமல் என்ன செய்? நீ கர்த்தரை என்ன செய்? உன் வழிகளெல்லாம் நினைவு கூறு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். கையை வைத்துங்க. எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. அல்லேலூயா. எப்படி கர்த்தரை சார்ந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்ன வாழ்க்கையில் என்ன உண்டாயிருக்கும்? ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உன்னை பார்க்குறவங்க தேவனுடைய மகிமையை பார்த்துருப்பாங்க. அல்லேலூயா. இதில் பிள்ளைங்க இருக்கிறீங்க இல்லையா? உங்கள் பெற்றோரை பார்த்து நீங்கள் எப்படாவது சொல்லியிருக்கீங்களா? எங்கள் அம்மாயை பார்த்தா இயேசுங்க பிள்ளைய போல இருக்குது, எங்கள் அப்பாயை பார்த்தா இயேசுங்க பிள்ளைய போல இருக்குது சொல்லியிருக்கீங்களா? உங்களை பார்த்து உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை குறிச்சோம் கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்களா? எங்க இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, முதல்ல அவன் குடும்பத்தில் கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சங்கடம். அநேகருக்கு நிறைய வாக்குலாம் கிடைக்குது, நிறைய வார்த்தையெல்லாம் கிடைக்குது. ஆனால் வீட்டுக்குள்ள பிள்ளைகள் அவர்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சங்கடம், மனதுக்கு அவ்வளோ வேதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல உன்னை கர்த்தருக்கு முன்பதாக சாட்சியை நிறுத்துறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கரைகளை முதல்ல கர்த்தர் முன்பதாக அறிக்கையிட்டு விட்டு விடலாம் இரு. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. இருட்டில் இருக்கிறவர்களை நாடாத. அல்லேலூயா. இருளில் இருக்கிற காரியம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கை, உன் பிள்ளையுடைய வாழ்க்கை வாழ்வடையணும்னு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கை சந்தோஷமா, சமாதானமாய், பலனுள்ளதாய், ஐஸ்வர்யம் உள்ளதாய் போகணும்னு சொன்னான். நாட்கள் போகணும்னு சொன்னான். ஒரு கதை சொல்லுகிறது போல கடந்து போகாம தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது என்று சொல்லி உன் வாழ்க்கை அழகா இருக்கணும்னு சொன்னா, உன் காரியத்தெல்லாம் அறிக்கையிட்டு அவன் இருட்டானவைகளுக்கெல்லாம் இடம் கொடாம அவைகளை கடந்து கொண்டு உன்னை விட்டு விலக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்படி தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா, அல்லேலூயா, இப்படி தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு சொன்னா வாசியுங்கள். ஆமென் சோத்திரம். கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டு கடந்து போயிடுவோம். ஏசாயா ஆமென் சோத்திரம் 49 அதிகாரம் 9 வசனம் சொல்லப்படுகிறது போல வாசிங்க. 49:9 கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறது போல, இருளில் இருக்கிறவர்களை பார்த்து வெளிச்சத்தில் வாங்கள் வெளிப்படுங்கள் சொல்லுகிறது போலவும் காப்பாற்றி கர்த்தர் நம்மளை யாருக்கு உடன்படிக்கை ஏற்படுத்துவாராம்? ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்தி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது மற்றவங்க சோத்திரம் விசாரிச்சா எப்படி இந்த இடத்துல எல்லாம் எங்க விசுவாசி இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டா விசாரிச்சேன். அப்பதான் ஒரு குடும்பம் சொல்லுச்சு. ஆமாம் சோத்திரம். அவங்க ஏதோ போனமல போகிற போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, சில வெளியே காண முடியாது, ஏதோ தேவனை பற்றி பேசுவாங்களா? அப்படி ஒன்றும் பேச மாட்டாங்க. அல்லேலூயா. எப்படி எப்படி அப்படி ஒன்றும் பேச மாட்டாங்க. அந்த சகோதரன் ஏதாவது பேசுவாங்களா? இல்லை. உலக பிரகாரமாக நிறைய காரியம் பேசுவார், மற்ற மாதிரி ஆவிக்குரியது இதை ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படியா? சரி, ஓகே, ரைட். அல்லேலூயா. எப்படி எப்படி தேசத்தில் உங்களை குறித்த ஒரு உடன்படிக்கை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை பார்த்த ஒரு உடன்படிக்கை இல்லை. அல்லேலூயா. உங்களை பார்த்த தேவ மகிமை வெளிப்படுது சொல்லுகிற உடன்படிக்கை இல்லை. அல்லேலூயா. இது கிறிஸ்து கொடுக்குற வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. இது கிறிஸ்து கொடுக்குற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்து கொடுக்குற வாழ்க்கை இல்லைன்னா நீங்கள் எந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது உலக வாழ்க்கை இல்லாது, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாது, அனலும் இல்லை குணலும் இல்லைன்னு சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார்? ஏற்ற வேளையில் வாந்தி எடுத்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதாவது சொல்லப்படுவது போல அவர் விட்டு விடுவார். என்ன செய்வார்? விட்டு விடுவார். அதுக்கப்புறம் போய் ஆண்டவரே என்ன மன்னியும், நான் என்ன செஞ்சேன், பாவம் செஞ்சுட்டேன், என்ன தயவு கூர்ந்து என்ன நினைச்சாலும் சொன்னால் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? வாழ்வடைய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலத்தை நேரத்தை ஆதாயப்படுத்துங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு பேச்சிலும் மறைவாக எதுவுமே வைக்காதீங்க. அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்களை நான் சொல்கிறேன், கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்கிறாரு? கர்த்தர் பார்த்துக்க எதுவுமே மறைவாக இருந்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிக்கையிட்டு விட்டுவிடனுக்கு அது மன்னிக்கப்படுகிறது, வாழ்வடைகிறான். மன்னிக்கப்படலைன்னு சொன்னால், அவைகளை அறிக்கையிடலைன்னு சொன்னால் அவைகள் ஒரு நாள் வெளிப்படும். அல்லேலூயா. அவைகள் ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும் பொழுது அவை ஜனத்தார் மத்தியில், அவை சபையார் மத்தியில் அவை தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலை உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை புறம்பே தள்ளக்கல்ல, உங்கள் வாழ்க்கை வாழ்வடையும்படிக்கு கர்த்தர் ஆவலோடு காத்திருக்கிறார்.